வால்முனி செம்முனி ஜினாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடமணி பேசுறீங்க ஐயா. நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கணும் ஜாதகம் குடும்பத்துல 5 பேர் உனக்கு 3 குழந்தைல 2 குழந்தை ஆகும். எத்தனை குழந்தைக்குது? 2 தாங்க ஐயா. 3ல 1 போயிடுச்சு, 2 தான் இருக்குது. ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கா? ஆமா ஆமா ஆமா. பையன் எப்ப பார்த்தாலும் குடிக்க ஆரம்பிச்சிட்டானா? ஆமா. சொன்ன பேச்சை கேட்கல. ஆமா. உங்க பொண்ணுக்கு வந்து என்கிட்ட ஜோசியம் வந்து பாத்தீங்களா? இருக்கணும் ஜோசியம் பாத்தீங்களா? ஆமா. உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடும் இந்த வருஷத்துல முடிஞ்சுன்னு சொன்னா நல்ல மன வாழ்க்கை நல்ல மாப்பிள்ளைய வரும்னு சொன்னா சொன்னீங்க ஐயா. அதே மாதிரி வந்துச்சு. ஒரு சொத்து பிரச்சனை இருக்கு உங்களுக்கு. சொத்து பிரச்சனை தீரல, அனுபவிக்க முடியல உங்களால. ஆமா. அதுவும் உங்க சொத்து பிரச்சனையை தீரணும். இப்ப கடன் கேட்ட இடத்துல கொடுக்கல, கஷ்டப்படுறீங்க. எப்படி நம்ம கல்யாணத்தை பண்ணது வேதனைப்படுறீங்க? ஆமா. சொல்லுங்கய்யா. ஆமா ஐயா. ஒருத்தர் நம்பி இருக்கீங்க, இப்போ ஒருத்தர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நகை நட்டு கோசம் அதிகமா போட முடியல உங்களால பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு. எப்படி போறதுன்னு யோசனை பண்ணிக்கிறீங்க? சொல்லுங்கய்யா. ஆமா ஐயா. இப்ப வந்து போனா நீங்களும் நிம்மதி இல்ல, குடும்பத்துல கணவன் மனைவிகளும் அந்நியம் குறையுது, சண்டை சச்சிட்டு வருது. ஆமா ஆமா ஆமா. மனைவி கிட்ட உங்களுக்கு காம சுகம் அனுபவிக்க முடியல. இல்ல, அந்த காமமே வரமாந்து, செக்ஸே வரமாந்து உங்களுக்கு. ஆனா மத்த பெண்களுக்கு தான் வருது. ஒண்ணு போனா அவன் அர்த்தம் பண்ணாடி வருது. அதுவும் கட்டுப்படுத்த முடியல. இந்திர மாதிரி வாழறீங்க. ஆக மொத்தல இப்போ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும், எப்படா கல்யாணம் பண்ணு தெரியல. இப்போ ஒரு காலத்துல வீண் வரி நீங்களும் வீண் வரியம் பண்ணிட்டீங்க, உன் பையனும் வீண் வரியம் பண்ணிட்டா குடிச்சு. இப்போ வந்து வருத்தப்படுறீங்க, ஐயோ பொண்ணு கல்யாணம் பண்ணலையே, எப்படி நகை நட்டு போறதுன்னு வருத்தப்படுறீங்க. உங்க மனைவி அப்போ சொன்னாங்க, இது மாதிரிலாம் போகாதீங்க, இது மாதிரி யாரும் கொடுக்காதீங்க, யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்பி நம்பி மோசம் போயிட்டீங்க. இப்ப கொடுத்தது கேட்டா அடுத்தது பகையாச்சு. யாரு கேட்டா இப்போ பணம் கொடுக்கல பொண்ணு கல்யாணத்துக்கு. எல்லாம் ஒதுங்கி நிக்கிறாங்க. சொல்லுங்கய்யா. நான் சொல்றதுதான் உண்மையா பொய்யா? உண்மைதான் உண்மைதான். நீங்க சொல்லாம நான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஆக மொத்தம் இப்போ பொண்ணு கல்யாணம் சிறப்பா முடியணும், கேட்ட இடத்துல பணம் வரணும், அதுதான் என்கிட்ட கேக்குறீங்க இல்லையா? அதாவது உங்க பொண்ணு கல்யாணம் முடிச்சிட்டோம், அதே மாதிரி முடிஞ்சு போச்சு. நீங்க உங்க கெட்ட பழக்கம் நீங்கன்னு சொல்றீங்க, அது முடிச்சு தரேன்ட்டேன். அதாவது கையில பண பழக்கம் வரணும், கேட்ட இடத்துல பணம், பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு கேட்ட இடத்துல பணம் தரணுட்டீங்க, அது வந்துடும். தை மாசம் கல்யாணத்து வச்சுக்கிறீங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா? உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். அதாவது நீங்க நம்ம ஜோசி நம்பிக்கை குறைவுதான் உங்களுக்கு. இல்ல, நீ சொல்றது எல்லாம் கரெக்டா எல்லாம் தாங்குது. இத வந்து எப்படி ஜாம் ஜாம் நீ கல்யாணம் பண்ண வைக்கிற பாருங்க. சும்மா கையில பணம் பொருட்க நகை நட்டு பொன் பொருளா சேர்ந்து கேட்டதுல உங்களுக்கு பணம் வராம நான் பண்ணி கொடுத்துறேன், போதுமா? சரிங்க ஐயா. தைரியமா இருக்கலாம், நீங்க பொண்ணு கல்யாணத்துக்கு ஜாம் ஜாம் நடத்தலாம். சரிங்க ஐயா. உங்க பையன் திருந்தணும், குடிக்கிறான் இந்த வயசுலயே. ஆமா. ஜோசி சொல்றீங்க, 2 வாரம் தோல்வி ஆயிட்டான், போலீஸ் வேலையை முயற்சி பண்ணி ஃபெயில் ஆயிட்டான், ரிஜெக்ட் ஆயிட்டான், அதால தான் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். சொல்லுங்கய்யா. ஆமாய்யா. அதாவது கண்டிப்பா உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், தைரியமா சொல்லுங்க. குடிச்சாலும் ஒரு தீர்வு ஏற்படாது. நிறைய பேர் குடிக்கார நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வால்மணி செம்மணி ஜிடாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடமணி பேசுறேன் ஐயா. நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கணும் ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம். உங்க குடும்பத்துல 5 பேர், உங்களுக்கு 2 பொண்ணு ஒரு பையன் இருக்கான் இருக்கேன்னா, ஒரு மருமகள் வந்து கணவன் மனைவிக்குள்ள அதாவது சரியான திருமண பொருத்தம் பார்க்கறதுனால அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணீங்க. 100 ரூபாய் கொடுத்து ஜோசியம் பார்த்து பொருத்தம் பார்த்தீங்க. அதாவது பொருத்தம் பார்த்து கல்யாணம், மருமக வந்து வாழல பையன் கூட. அதனால மனைவி எல்லாம் போயிடுச்சு. அதாவது வந்து இது காரணம் வந்து மாங்கல்ய தோஷம். எங்களை ஜோசியரை பார்த்து பரிகாரம் பண்ணியிருந்தோம்னா பொருத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிவினை வந்து மருமக ஒண்ணு விட்டு பிரிஞ்சு போயிருக்க மாட்டா. உங்க பேர்ல வீண் பழி சுமத்தினா அவங்க மனுஷால் தான் பெருசுன்றா மருமோ, உங்க மனுஷால் வேணான்றா. அதால மன நிம்மதி எல்லாம் போயிடுச்சு. எதுவுமே சொல்லக்கூடாதுன்றா. பையனை மதிக்கல, பையனை வந்து மதிக்கல, உங்க பொண்ணு மருமக மதிக்கல. உங்களுக்கு 2 பொண்ணுல ஒரு பொண்ணு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கும். ஐயா எல்லாத்துக்கும் ஆமா சொல்லாதீங்க. ஆக மொத்தத்துல வந்து போனா 2 பொண்ணுமே நல்ல நல்ல எதிர்காலம் நல்ல வாழ்க்கை அமைஞ்சு போச்சு.
ஆமா. இப்போ வந்து கணவன் மனைவி கூட ஒரு அந்நியமா இருந்தீங்க, இப்போ ஒரு 6 மாச காலம் கணவன் மனைவி கூட அந்நியம் குறைஞ்சு போச்சு. இல்ல இல்ல நீ சொல்றது உண்மை. அதாவது காமசுகம் வரமா இந்த முன்ன மாதிரிலாம். ஆமா ஒரு குறிப்பிட்ட வயசு வந்து நிறைய பேருக்கு இந்த காமசுகம் குறையதுக்கு காரணமே கிரக தோஷம் தான். ஆமா எங்க நம்ம ஜோசியரை பார்த்தோம்னா அந்த கிரக தோஷம் நிவர்த்தி பண்ணோம்னா கணவன் மனைவி கூட அந்நியமா இருக்கலாம். ஆமா. இது வந்து சொத்துலயும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஆ, அந்த சொத்து பிரச்சனை நீங்கணும். என்ன சாமி? ஆமா, ஒரு பிரச்சனை இருக்குது, சொல்றேன் அப்புறமா. ம், ம். அதனால அந்த உஷாரா பார்த்து யாரையும் நம்பிடாதீங்க. சரி சரி. இந்த உலகம் ஏமாத்து நன்றி கெட்ட உலகம். அது உண்மை அது உண்மை. நிறைய பேருக்கு நீ உதவி பண்ணீங்க. ஆமா உண்மை. இப்ப யாரும் நினைச்சு பாக்குறாங்களா? இல்ல யாருமே நினைக்கல. பெத்தவங்களுக்கு கூட பத்தவங்க எல்லாம் நல்லது செய்தீங்க. எவ்வளவு பேர் நான் வாழ வச்சேன். ஆனா இப்ப நன்றி என்றாங்களா? இல்ல. குடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆமா. இந்த உலகம் குடுத்துக்கிட்டே தான் நல்லவன், ஆமா ஆமா ஆமா. குடுக்கல கெட்டவன். ஆமா. இப்ப அரசியல்ல கூட ஆமா. அரசியல்ல கூட குடுத்துக்கிட்டே இருக்கணும். அரசியல்வாதி குடுத்துக்கிட்டே தான் நல்லவன்னுவாங்க. ஆமா ஆமா. ஒரு குறிப்பிட்ட கேப் விட்டு அவன் கெட்டவன்ட்டுவாங்க. ஆமா இன்னொருத்த கொடுத்தா அவன் நல்லவன்ட்டுவான், இவனை கெட்டவன்ட்டுவாங்க. ஆமா. ஏன்பா அவர் என்னப்பா கொடுத்தாரு, இவதான்ப்பா கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான் இது காலம், அது மாதிரி காலம். அவ்வளவுதான். இது கலியுக காலம். ஆமா நான் சொன்ன ஜோசியம் உண்மைன்னு நினைப்பீங்க, நன்றி என்றீங்க. ஆமா. என்கிட்ட பயனடைஞ்சு முன்னுக்கு வந்த உடனே ஐயா கிட்ட போங்க, நான் தான் பயனடைஞ்சேன், நீங்களும் போய் பயனடைன்னு சொல்லுவாங்க. ஆமா. நான் அது மாதிரி ஜோசியர். ஐயா வர வைக்கிறேன், அதான் ஜோசியம். சரி சரி சரி. அதான ஜோசியம், வர வைக்கதான் ஜோசியம். ரைட் ரைட் ரைட். என்னை வந்து சந்திச்சீங்கன்னா நிச்சயமா மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி தரேன். அதாவது எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னா, உங்க பிரச்சனை எதுவோ எந்த பிரச்சனையும் சரி, அந்த பிரச்சனை தீர்வு தான் ஜோசியமே. காலத்தை நேரத்தை வீணா கழிக்காம என்ன வந்து பார்த்தாலே உங்க பிரச்சனை தீரும், தைரியமா இருக்கு. போதுமா? ஓகே, நன்றி, வணக்கம். ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட், 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323, 9042020324. ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் 3500 கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும். நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம்.